ராமநாதபுரம் பரமக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் யாசர் அராபத் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 31 ஓய்வு பெறுகிறார். அவரது பதவிக்கு வேறொருவரை தேர்வு செய்ய தகுதியான IPS அதிகாரிகள் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தமிழக அரசு 3 மாதங்களுக்கு முன்பே பரிந்துரைத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை பட்டியலை அனுப்பவில்லை. சங்கர் ஜிவால் பணி நீட்டிப்பு செய்யப்படலாம் அல்லது ஒருவரை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க வாய்ப்புள்ளது. அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளுக்கும் எதிரானது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் தங்களுக்கு சாதகமானவர்களை டிஜிபி பொறுப்பில் வைத்துக் கொள்ள மாநில அரசு விரும்புவதாக தெரிகிறது. ஆணவ கொலை குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட டிஜிபி நியமனத்தை முறையாக மேற்கொள்வது அவசியம். எனவே சங்கர் ஜிவாலுக்கு பணி நீட்டிப்பு செய்ய அல்லது பொறுப்பு டிஜிபியை நியமிக்க தடை விதிக்க வேண்டும். டிஜிபி பதவிக்கு தகுதியான IPS அதிகாரிகள் பட்டியலை தயாரிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AT மரியாக்லீட் அமர்வு விசாரித்தது. பொறுப்பு டிஜிபியை நியமிக்க கூடாது. போலீஸ் அதிகாரிகளில் பணி மூப்பு உள்ளவர்களுக்கே டிஜிபி நியமனத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இது தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பிறப்பித்துள்ள வழிகாட்டுதல்களை சுப்ரீம் கோர்ட் அங்கீகரித்துள்ளது. ஆனால் இதை தமிழகம் உட்பட பல மாநிலங்கள் பின்பற்றுவதில்லை. டிஜிபி நியமனத்தில் எப்படிப்பட்ட நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்பது தொடர்பாக தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும். முரண்பாடு, முறைகேடு புகார் இருப்பின் கோர்ட் தலையிடும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். மத்திய உள்துறை செயலர், தமிழக தலைமை செயலர், உள்துறை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஆகஸ்ட் 11 ஒத்திவைத்தனர். இதேபோல் புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் விதிகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற SP தாமோதரன் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வு, தற்போதைய டிஜிபி ஆகஸ்ட் 31 தான் ஓய்வு பெற உள்ளார். நிர்வாக ரீதியிலான இந்த விவகாரத்தில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. புதிய டிஜிபி நியமனம் சுப்ரீம் கோர்ட் விதிகளுக்கு முரணாக இருந்தால் அதை எதிர்த்து வழக்கு தொடரலாம். இந்த வழக்கு முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.